dear friends. Today we are going to say don't say you're fat. குண்டா இருக்கீங்க அப்படிங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றது தான் today's video. Why should not say that? Sometimes it affects someone and you are fat. Actually sometimes we need to say that. பிரச்சனை நீங்க குண்டா இருக்கீங்க அப்படிங்கறத சொல்லி தான் ஆகணும். ஆனா we can say it in a better way. What are the better ways to say you are a fat? You are a fat man or you are a fat woman அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்ங்கறத இன்னைக்கு பார்ப்போம். Okay, the first one, you are curvy அப்படினு சொல்லலாம். நீங்க கொஞ்சம் நல்லா குண்டா இருக்கீங்க அப்படினு சொல்றது தான் வந்து you are curvy. For example, I like the woman and her curvy body. எனக்கு அந்த woman பிடிக்கும், அவங்க குண்டா இருக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படினு சொல்றது தான் I like the woman and her curvy body. The next one, curvy அப்படிங்கிறது குண்டா இருக்காங்க அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு பொலைட்டான ஒரு வேர்ட். ஓகே, the next one, chubby. இந்த chubby அப்படிங்கிறது ரொம்ப நல்லா குண்டா தான் இருப்பாங்க, ஆனா பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா பிடிச்சி அவங்களோட கண்ணத்தை பார்த்தாலே நல்லா chubby cheeks சொல்லுவோம் இல்லையா, பார்த்தாலே கிளணும்னு தோணும். அப்படி அந்த மாதிரி குண்டா இருக்கிறவங்க வந்து chubbyன்னு சொல்லுவோம். இது பார்க்குறவங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். Even though they are very fat or somewhat overweight, நான் பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பிடிக்கும். அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா you are chubby. For example, I love my baby, she is so chubby. என்னோட குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல chubby-ஆ இருக்கும், அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். The third one, full figured அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே மொத்தமா நல்லா குண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. That is called full figured. என்ன அப்படின்னா woman, you will be so cute. For example, you are telling to a person you will be so cute. Particularly இந்த வேர்ட் வந்து womanக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. I forgot to say that. இந்த full figured அப்படிங்கிற ஒரு வேர்டை கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கிற ஒரு உமனை பற்றி உமனை குண்டா இருக்கீங்கன்னு சொல்லணும் அப்படின்னா you can use this word full figured. Okay, you will be so cute if you reduce some weight. நீ ரொம்ப அழகாக இருப்ப, இல்லை நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க, கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிட்டீங்க அப்படின்னா you will be so cute because now you are full figured. If you reduce your weight, you will be so cute. So you can avoid this full figured structure. The fourth one, இது என்ன அப்படின்னா big boned. இவங்க வந்து it is not a overweight, ஆனால் அவங்களோட height weight வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். நல்லா height வெயிட்டான ஒரு ஆளை சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பர்சனை சொல்கிறோம் அப்படின்னா இது big boned அப்படின்னு சொல்லுவோம். My friend is big boned and also beautiful. நல்லா ஆள் வந்து பார்க்குறதுக்கு நல்லா குண்டாக இருப்பாங்க, ஹைட் வெயிட்டாக இருப்பாங்க, ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க. இல்லை it doesn't mean only for a woman. My friend is so big boned and handsome. என்னோட ஃப்ரெண்ட் வந்து நல்லா குண்டா ஹைட் வெயிட்டாக ஜைஜாண்டிக்காக இருப்பார், ஆனால் நல்லா ஹேண்ட்ஸமாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், இது வந்து ப்ளம்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது நல்லா ரவுண்ட் ஷேப்பாக குண்டாக இருப்பாங்க. ஃபேஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளம்பி ஷேப் சொல்லுவாங்க. ஃபேஸை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், இல்லை நீட்டாக ஃபுல் அப்படியெல்லாம் இல்லாமல் நல்லா ஃபுல் ரவுண்ட் ஷேப்பில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து சொல்கிறோம் அப்படின்னா இந்த ப்ளம்ப் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மை சிஸ்டர் இஸ் நாட் ப்ளம்ப் பட் ஷீ இஸ் ஸ்கின்னி நவ் ஆஃப்டர் த டெலிவரி. ஆக்சுவலாக ரொம்பலாம் இப்போ குண்டு கிடையாது, ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா ஒல்லியாக ஸ்கின்னியாக ஆகிட்டா அப்படின்னு சொல்லுது now. But before she was plump, but now she is not plump because now she is skinny after the delivery. Delivery ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஒல்லியாக அப்படியே எலும்பும் தோலுமா ஆகிட்டா அப்படின்னு சொல்லுதான் skinny. So these are the other examples or other ways to say you are a fatty, you are a fat. நீங்கள் குண்டா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எப்படி இன்னும் கொஞ்சம் பொலைட் வேல சொல்லலாம் அப்படிங்கிறது தான் today's we don't say you are a fat. You can say you are curvy, you are chubby, you are full figured, you are big boned and you are plump. Okay, so if you want to use these phrases, if you want to say anyone to you are a plump or fat அப்படிங்கிறதுக்கு சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா you can use these phrases. Thank you so much for watching my video and I catch you in the next video. Until that, signing off, Dr. L. Komati. Thank you.